Hi friends, இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா PCB Series 3 பார்க்க போகிறோம். நம்ம Series 2ல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா போர்டையும் வந்து நம்ம கம்பேரிஷன் பண்ணி பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா போர்டு PCBயை ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து எப்படி ஒரு எண்டிங் ப்ராசஸ் வரையும் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இனிஷியலாக பிரிண்டர் சர்க்யூட் போர்டு, அதாவது நம்ம மதர் போர்டு ஓப்பன் பண்ணி பார்க்கல. அதாவது எதோட மதர் போர்டுன்னு பார்த்தீங்கன்னா டிவியாக இருக்கட்டும், லேப்டாப்பாக இருக்கட்டும், இல்லை ஆண்ட்ராய்டு மொபைலாக இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு ஒரு பிரிண்டர் சர்க்யூட் போர்டு இருக்கும், எல்லா காம்பவுண்ட் அசம்பிள் பண்ணி. ஆனால் இனிஷியல் ஸ்டார்டிங்கில் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வெறும் காப்பர் லேயரில் ஒரு போர்டு மட்டும்தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா அந்த போர்டு மேலே வெறும் காப்பர் லேயர் மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பர் லேயராக தான் இருக்கும். நீங்கள் ஒரு எட்ஜில் நீங்கள் பாசிட்டிவ் கொடுத்தீங்கன்னா அந்த போர்டு ஃபுல்லாகவே பாசிட்டிவ் தான் போகும். இல்லை கிரவுண்ட் கனெக்ட் பண்ணால் கிரவுண்ட் மட்டும்தான். வெறும் காப்பர் லேயர் மட்டுமே இருக்குது தான் ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜ், அதாவது பிசிபிக்கு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் மெட்டீரியல். எப்படின்னா அந்த காப்பர் லேயருக்கு கீழே இருக்குது பேஸ் மெட்டீரியல். அதாவது பார்த்தீங்கன்னா அது கண்டக்டிவிட்டி பண்ணாது. மேலே இருக்க காப்பர் மட்டும்தான் கண்டக்டிவ் பண்ணும், கீழே இருக்குது கண்டக்டிவ் பண்ணாது. அதே டபுள் லேயர் பிசிபியாக இருந்தோன்னு வச்சுக்கோங்க, பார்த்தீங்கன்னா அதுக்கும் கீழே இருக்கிறது வந்து காப்பர் லேயராக இருக்கும். ஸோ எதெல்லாம் மேலே காப்பர் லேயர் நம்ம எச் பண்ணி எடுத்து தான் நம்ம பிசிபியாக கடைசியாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. அடுத்து வந்து லேமினேட். ஸோ வந்து மொத்தம் 2 வே இருக்குது. பார்த்தீங்கன்னா தெர்மல் பிசிபின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து யூவி லைட், அல்ட்ரா லைட் மூலயமா பாஸ் பண்ணி இது பண்ணுவாங்க. எப்படின்னா இந்த காப்பர் லேயர் இருக்குது, அந்த காப்பர் லேயர் எனக்கு லைன் வைஸாக எனக்கு ஹெச் பண்ணி எடுத்தால் தான் இந்த ட்ராக்கு ஃப்ளோ பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி பிளிங்க் பண்ண வைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவர் சப்போர்ட் டெர்மினல், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர், இது மாதிரி ஒரு ஃப்ளோ பார்த்துக்கு போகணும்னா ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா 2 வேவாக ஹெச் பண்ணி எடுக்கலாம். அதே ட்ரேஸ் ஸ்பேசிங் வித் அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா இந்த அதே ரெஜிஸ்டர் கெப்பாசிட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகிற வழி வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ வந்து இப்போது வோல்டேஜ் அண்டு கரண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம காப்பர் லேயர் வந்து ஸ்பேசிங் கொடுத்தா மட்டும்தான் அந்த கண்டக்டிவிட்டி பத்தும். இல்லைனா பத்தாமல் போச்சுன்னு வச்சிங்க பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸே கரெக்டாக ஃப்ளோ ஆகாது. ஸோ அந்த ட்ராக் ஸ்பேசிங் வந்து அதுதான். அதே வந்து லேண்ட் ஜாமெண்ட்ரி பேட் எப்படின்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரெஜிஸ்டர் எல்இடிலாம் கனெக்ட் பண்ணுறது ஒரு ட்ராக் இருந்தால் போதும். ஆனால் இதே ஐசிஸ் இருக்குது, அதாவது மதர் போர்டோட ஐசிஸ் வந்து இருக்கக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு ஜாமெண்ட்ரி இருக்கும். எப்படின்னா வந்து 40 பின் ஐசின்னு எடுத்திங்கன்னு வச்சுங்களேன். ஸோ அந்த கரெக்டாக அந்த இடத்துல எனக்கு ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி, அதாவது சால்ட்டு பண்ணால் செட் ஆகிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் அந்த கரெக்டாக வந்து அந்த பிசிபியோட அட்டாச் ஆகும். இல்லை முன்ன பின்னா அந்த ப்ராடக்டே வேஸ்ட் ஆகிடும். ஸோ அந்த லேண்டு ஜாமெண்ட்ரி இப்போ வந்து ஒரு நிலத்துக்கு வந்து கரெக்டான அளவுகள் வந்து நம்ம எப்படி கொடுக்குறோமோ அதே மாதிரி அந்த ஐசிக்கு ஏற்ற மாதிரி நம்ம அளவு கொடுத்தா மட்டும்தான் அந்த மதர் போர்டு கரெக்டாக சீட் ஆகும். இல்லைனா என்டையர் ப்ராடக்டே வேஸ்ட் ஆகிடும். ஃபுட் பிரிண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா அதாவது அந்த ஐசி ஜாமெண்ட்ரி சொல்லலாம் பார்த்தீங்களா, சேம் அதே தான். ஆனால் இதில் என்னென்னா பார்த்தீங்கன்னா இப்போ சால்டர் பேஸ்ட்டு இது மாதிரிலாம் எனக்கு வைக்கணும். இப்போ சர்ஃபேஸ் மவுண்டட் டெக்னாலஜிலாம் நீங்கள் யூஸ் பண்ணக்கலாம். பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக நீங்கள் வந்து ஃபுட் பிரிண்ட் கொடுக்கணும். ஃபுட் பிரிண்ட்டே நீங்கள் தப்பாக கொடுத்தீங்கன்னா போர்டு எச் பண்ணுறதும் தப்பாகிடும். ஸோ அதை அட்டாச் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் பிரிண்ட்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கணும், இந்த இடத்துல இருக்கணும்னு சொல்லிட்டு அது ஸ்டென்சிலில் கொடுப்பாங்க. அதே லேண்ட் ஜாமெண்ட்ரின்றது பார்த்தீங்கன்னா பிசிபியில் இருக்கும். ஸோ ஃபுட் பிரிண்ட்டுன்றது வந்து ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி, லேண்ட் ஜாமெண்ட்ரி வந்து டிசைன் பண்ணதுக்கப்புறம். ஸோ 2 கிட்டத்தட்ட ஒன்றே தான், ஆனால் டெக்னிக்கல் நேம் வேரி ஆகும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சில்க் ஸ்க்ரீனிங். எப்படின்னா இப்போ நம்பர் ஆஃப் காம்பனன்ட்ஸ் இருக்கும் அந்த போர்டில். அதில் வந்து பார்த்திங்கன்னா ரெஜிஸ்டர் 1 இங்கே தான் வரணும், ரெஜிஸ்டர் 2 இங்கே தான் இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து லேண்ட்மார்க்காக பேர் கொடுக்குறது. ஸோ இந்த இடத்துக்கு இந்த ஐசி வரணும்னு சொல்லிட்டு டிசைனருக்கு என்ன தான் தெரிஞ்சாலும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒருத்தங்க ரீஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து தெரியணும் இந்த இடத்துல R1 ஐசி தான் வரணும், R1 ஐசிலே வந்து 220 ஓம் தான் வேணும், இல்லை 1K ரெஜிஸ்டர் தான் இந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு அந்த லெட்டர்ஸ் தான் அதில் இருக்கும். நீங்கள் மதர் போர்டுலாம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த வேர்டு தான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். க்ரீன் கலரில் பார்த்தீங்கன்னா 220 ஓம், R1 R2 அந்த மாதிரி இருக்கும் எல்லாமே. இதே வந்து மல்டிலேயர் பிசிபி வந்து முன்னே பார்த்தீங்கன்னா சீரிஸ் 1லேயே நம்ம சொல்லியிருக்க மாட்டோம். பார்த்தீங்கன்னா மல்டி லேயர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த போர்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேஸ் மெட்டீரியல் நடுவில் இருக்கும். அதே ஃபஸ்ட் லேயர் செகண்ட் லேயர் பார்த்தீங்கன்னா காப்பராக இருந்தால், இதே மல்டிபிள் லேயர்னால் அடுத்தடுத்து சாண்ட்விச் மாதிரி அடுத்தடுத்து இருக்கும். பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு ஃபஸ்ட்டு வந்து காப்பர் லேயர், செகண்ட் வந்து பேஸ் மெட்டீரியல், தேர்டு காப்பர் லேயர்,
4th வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் மெட்டீரியல், 5th காப்பர் லேயர். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் லேயர்ஸ் இருக்கும். ஸோ அது எப்படி கனெக்ட் பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு லேயர்லேருந்து லாஸ்ட்டு காப்பர் லேயரையும் கனெக்ட் பண்ணது த்ரூ ஹோல் வயான்னு சொல்லுவாங்க. இதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காப்பர் லேயருக்கும் 3வது காப்பர் லேயர் வரையும் போகிறது வந்து பிளைண்ட் ஒயா. பார்த்தீங்கன்னா 1, 2 மட்டும் எனக்கு 5வது வரையும் கனெக்ட் பண்ணாது. இதே லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிளைண்டு பார்த்தீங்கன்னா நடுவில் 3வது காப்பர் லேயர்லேருந்து 5வது காப்பர் லேயர் இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா பிளைண்ட் ஒயா. ஸோ இதே வந்து நடுவில் மட்டும் இருக்கும் பார்த்தீங்களா, பார்த்தீங்கன்னா மேலேயே தெரியாது கீழேயும் தெரியாது, ஆனால் நடுவுலேயே இன்டர் கனெக்ட் ஆகிருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா பரீடு ஒயா. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி லேயர் பிசிபின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து நாம் இது வரைக்கும் எங்கேயும் நம்ம அவ்வளோக்கும் பார்க்க மாட்டோம். இது வந்து அட்வான்ஸ்டாக டெக்னாலஜிஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. இது வரையும் எப்படி சொல்கிறது, 24 லேயர்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. மல்டிபிள் லேயர்ஸ்லே இவ்வளோ தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நம்ம ரியல் டைமுக்காக வந்து எப்படி தெர்மோக்கில் எச் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். நான் வந்து டெமான்ஸ்ட்ரேட்டாக பண்ணது வந்து தெர்மல் பிசிபி தான் பண்ண போகிறேன். எப்படின்னா அயன் பாக்ஸ் வச்சு அதுமாரி தான் பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.